எங்களுக்கு தான் பிரியாணி, ஐஸ் பிரியாணி. ஐஸ் பிரியாணி நீங்கள் பிரியாணி சாப்பிடுவீங்க, நாங்கள் இதை தான் ஐஸ் பிரியாணி சொல்லி சாப்பிடுவோம். எது ஒன்று கிடைச்சாலுமே நான் அதை வந்து நாங்கள் விட மாட்டோம், நல்லா ரசித்து சாப்பிடுவோம். சொல்லணும்டா எங்கள் ஆளுகளுக்கு கஞ்சி குடிக்க ஒன்றுமே இல்லையா, அதனால் என்ன பண்ணுறோம்னா தீவிடு போடு தெரிச்சிட்டல எல்லாமே பழம். சிக்கனால நண்டா, நண்டு கனவா, அது வாயாது வாய். பொசிஷன் கரெக்டாக இருக்கு. நேருக்கு வணக்கம். தூத்துக்குடி மீன் கடலுக்கு வந்திருக்கோமா. கடலுக்கு வந்தோம்னா காலையிலேயே எங்களுக்கு பசி ஆகிட்டு, பசியானா நாங்கள் என்ன பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி வந்து மழை நல்லா ஹெவியாக அடிச்சிட்டு இருந்துச்சு. இப்போ வந்து கஞ்சி குடிக்க போகிறோம். கஞ்சிக்கு வந்து வறுவலும் ஊறுகாய் மட்டும்தான் இருக்குது, வேறு ஒன்றுமே இல்லை. ஏன்னா அப்படியேப்பட்ட சம்மாட்டி கூட நான் வந்து கடலுக்கு வந்திருக்கோம். இந்த இருக்கான்ல சம்மாட்டி, ஏதாவது கொண்டு வந்திருப்பானா. குளிர்லேயும் ஒருத்தர் கஞ்சி குடிக்கிறார். இப்போ அலையமா நுர தள்ளு நூற்றி எடுத்து போன் அடிக்கணும்னு நினைக்கிறேன். சரியா, கடல் மேலே கஞ்சி குடித்தா கொஞ்சம் பசி கொஞ்சம் தாங்குங்க, நல்லா இருக்கும் நம்மளுக்கு. எவ்வளோ நாள் கஞ்சியை குடிக்கலாம். அடி தண்ணியே காணும், வெறும் தண்ணி தான் ஊற்றி வச்சுருக்கான். தண்ணியெல்லாம் அவன் குடிச்சிட்டானே. நிறைய ஒருத்தர் இருக்கிற அவர் மாட்டி. நான் வள்ளத்தில் வந்து குழம்பு வைப்பாங்க, வள்ளத்துக்கு குழம்பு வைக்கிறத வாங்கிடலாம் நினச்சோம். வள்ளத்துலேயும் குழம்பு வைக்கல, ஏன்னா அது சும்மா தான் கிடக்கும் அதை போட்டு. கோப்பு ஒன்று தானா அது ஒன்று அப்படிங்க. கடலையில் 2 குண்டை வெட்டி கொடு. அறுவலுக்கும் கஞ்சிக்கு சூப்பராக இருக்கும். இதே கடலை மிட்டாய் இருந்தாலும் நல்லாயிருக்கும். சாப்பிடு. அப்படியே ஒவ்வொரு ஆள் கஞ்சி குடிக்க நம்மளும் அடுத்தடுத்து அப்படி கஞ்சி குடிச்சிருவோம். போட்டுருது. உங்களுக்கு கஞ்சி பிடிக்குன்னா கீழே சொல்லுங்கண்ணா. இல்லை வெறும் அறுவலை மட்டும் தின்னுட்டு. ஆமாம், இந்த ஒரு பாக்கெட்டு யாருக்கு காணும்? அவன் ஒருத்தருக்கே காணும். என்னத்தை வாங்கிட்டு வந்திருக்க? எனக்கு அது நீ சொல்லுவாங்க. இவர் வந்து விதமே ரகம். அதான் நான் கேட்டேன். ஒரே ஒரு பாக்கெட் மட்டும் கொண்டு வந்திருக்கேன். ஒரு வேளை நானே காணாதல. இன்னைக்கு வெறுமன ஊறுகாயும் வறுவலும் தான் கஞ்சி. அடி கலத்தில் போட்டு விடு. அது கூட 2 வாங்கிட்டு வந்தானா. இவர் தேவைப்படுறதை எடுத்து சாப்பிட்டுருவாரு. அவனுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அள்ளி தின்னுக்க வேண்டியதான். அப்பா, கடல் மேலே நல்ல மேகமூட்டமாகவே இருக்கு, இருட்டிக்கிட்டே இருக்கு. எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா, மேகம் செமையாக இருக்குல்ல. இந்த குளிருக்கு வந்து வரப்போ மிளகா வருது. ஆனால் அவங்க ஊறுகாதிக்கும் போது நமக்கு தான் எச்சி ஊறுது. அவனில்ட்ட வா வெஞ்சினாங்க சீக்கிரம் முடி கஞ்சி. நீ அவன் சீக்கிரம் அடிச்சு நாங்கள் வெஞ்சனத்துக்கு வாங்கிக்கிறோம்ல. நல்லா இருக்கா, உரமா இருக்கா, குளிக்குதா? குளிக்கா குளிக்கிறா நீ. இல்லை, எனக்கு டவர் கிடைக்கலையே. இதில் டவர் கிடைக்கும். கையை கழுவிட்டு கஞ்சியை வாங்கி குடிச்சிட கொஞ்சம் அப்படியே ஊற்றுங்க. இதில் என்ன இருக்கு? அப்போ ஏதோ குழம்பு இருக்கிற மாதிரில அள்ளி ஊற்றுறீங்க. வெறும் கஞ்சி எவ்வளோ தான் குடிக்க முடியும்? தண்ணி மட்டும் தான். அதே போதும். இந்த ஊறுகாய் செம்ம பசி. ஒன்று மட்டும் தான். இது வந்து வெள்ளைப்பூடு ஊறுகாங்க, வெள்ளைப்பூடு தக்காளி.
அடக்கி அதான் அடக்கி எப்படி உட்காந்து தின்னுருக்கோம் பார்த்தீங்கன்னா கஞ்சியை தள்ளிப்படி போட்டு தள்ளிப்படி மெத்தடு தெரியணும்ல மீன் பிடிக்கணும். மீன் பிடிக்கிறதுக்கு உங்களுக்கு இந்த வெள்ளைப்பூடு ஊறுகாய் பிடிக்குமா சொல்லுங்கண்ணா. ஃபுல்லாக வெள்ளைப்பூடு ஊறுகாய் செம்ம ஃபேமஸாக இருக்கும். கம்பெனிக்காரனுக்கு அது சேல்ஸ் கிடச்சிருக்கு. கம்பெனிக்காரனுக்கு அது ஒரு இது பிராண்டு, அந்த பிராண்டு கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லி அது ஒரு கஞ்சி குடிச்சிட்ருக்கோம். பின்னாடி ஒரு வெள்ளம் வருதா, இங்கே ஒரு போட்டு அதுக்கு அங்கிட்டு பாருங்களேன் ஒரு கப்பல் ஒன்று அப்படியே கிராஸ் பண்ணி போகுது. கஞ்சி அரிசி காலி பண்ணணும். எனக்கா கோப்பை கம்மியாக தான் இருக்கா, அதுக்கேற்ற மாதிரி நம்ம கஞ்சி குடிக்கணும். கஞ்சி மட்டும் ரொம்ப இருக்குது. நமக்குள்ள ஒருவல் கஞ்சி கடலுக்கு போயிருந்தாலும்மா போகலையாமா அப்படின்னா கட் பண்ணு. கடலுக்கு போகலன்னு மாதிரி என்னத்துக்கு விவரத்தை வேற யாருக்காச்சும் அடியில வேற யாரு போய் கடலுக்கு போயிருக்காங்க கட்டி வெள்ளத்துக்கு அடியில கட்டி வெள்ளம் அடிச்சு அடி வந்துடுவான். அவன் சூப்பராக தட்டிடுவான். ஏன்னா கட் பண்ணு 6 வருஷம் கடலுக்கு போகல மாதிரியே பேசிக்கிட்டே இருக்கேன். கட்டி வெள்ளத்துக்கு அடி யாருக்காச்சும் அடி. அது சார் பல்ல அவங்ககிட்ட தான் கிடக்கும் முடையிட்டேன். இதெல்லாம் தான் கிடக்கும். போவே மட்டுக்கா சிலிண்டர் வெள்ளத்துக்காரங்க யாராவது டைட்டானிக்ஸ் தானே எங்கே கிடக்கும். அது அங்கே கோயிலில் இருக்கு போறியா வேளாங்கண்ணியில் அடக்கு பேத்துக்கலாம் சனிக்கிழமை தான் வருவாங்களா. நாளைக்கு விளக்கம் தெரிஞ்சவங்க இருக்கணும். செந்துருமில்லையா இல்லையா போட்டேன் வரலாமா அவன் தட்டி விடுவாங்க. கூப்பிடுது கையில பத்திரம் பக்கத்து வீட்டில் ஏதாச்சும் வாங்கலாம் தான், அதுலயும் ஒன்றும் இல்லையா அதுகளுக்கு. என்னது வெள்ளை போடுவா இதுதான் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னு வெங்காயம் பூண்டு ரூபா 4 சின்ன வெங்காயம்லாம் கிடக்குது. நின்று சாப்பிடுங்க. வேற போட்டு வேற நம்பர் நீங்க வைங்க, நாங்க மடக்கி போடுறோம். பாடா ஒரு கஞ்சி குடிச்சு முடிச்சிட்டேன்.
வரைக்கும் தான் பிரியாணி, ஐஸ் பிரியாணி. ஐஸ் பிரியாணி நீங்கள் பிரியாணி சாப்பிடுவீங்க, நாங்கள் வந்து ஐஸ் பிரியாணி சொல்லி சாப்பிடுவோம். உங்களுக்கு மட்டும் ஸ்பெஷலாக வெங்காயம் கிடச்சிருக்கு. ஸ்பெஷல் ஐட்டம் கடல் மேலே நாங்கள் எது சாப்பிட்டாலுமே ருசியாக இருக்குங்க. ஏன்னா நம்மளுக்கு வந்து வயிறு வந்து ரொம்ப அதிகமாக பசிக்கும். பசி இல்லாமல் நம்ம வேலைகளும் அதிகம் வைப்போமா, அதனால் எது சாப்பிட்டாலும் எனக்கு ருசியாக இருக்கும். எது ஒன்று கிடைச்சாலுமே நான் அதை வந்து நாங்கள் விட மாட்டோம், நல்லா ரசித்து சாப்பிடுவோம். சொல்லணும்டா எங்கள் ஆளுகளுக்கு கஞ்சி குடிக்க ஒன்றுமே இல்லையா, அதனால் என்ன பண்ணுறோம்னா பக்கத்து போட்டில் எல்லாமே வாங்குறோம், கடன் வாங்குறோம். தீவிடு போடு தெரிச்சிட்டல எல்லாமே பழம் எல்லாம். சிக்கனால நண்டா, நண்டு கனவா இருந்தாலும் ஒரு வாழைப்பழம் இருக்கு. அங்கே ஒரு பாரு நண்டு கனவாலாம் இருக்கு, கிரேவி. அரே சாமி பல இருக்கு சாமி, வாங்க சாமி. அவனே அங்கே தின்னுட்டான் சாமி. நல்லதா தள்ளுங்க சாமி. இல்லை லெக் பீஸ் இல்லை, பாரு நண்டு. சாப்பிடு பாப்பா, சளிக்கு என்ன கேக்கு எப்படி போட்டு கொஞ்சம் இந்த மாட்டம் தேவை ஆளுக்கு. ஒரு பையன் அப்படியே முடிஞ்சாத்துக்கு உள்ள கட்டுற அது வாயாது வாயி. இவதான் நம்ம ஊர் வடிவேல சூப்புவாங்க. சிராமிகாமில் வடிவேல் அவர் தான் சரியா. கிணத்துல வாழை ஊற போட்டிருக்காரா, சொல்லி போட்டு வரீங்க. அவ்வளோதாங்க, பக்கத்து போட்டில் வாங்கி கஞ்சி குடிச்சிட்டு இருக்காங்க. பக்கத்து போட்டில் இந்த கிரேவி இருந்துச்சு, அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட வந்து ஸ்நாக்ஸ் இருந்துச்சு, அதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோவில் ஏதாச்சும் குறைகள் இருந்தாலும் கமெண்ட் சொல்லுங்கள். அப்படியே நம்ம தூத்துக்குடி மீன் யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இனிமேல் எங்களுக்கு வந்து இன்னொரு போட்டு ஒன்று வர வேண்டியது இருக்குது, அதுக்காண்டி வெயிட்டிங்கில் கிடக்குறோம். இப்போ வந்து நம்ம அப்படியே படுத்துங்கிற வேண்டியதான். பாய்.